ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி சி பிக் பாஸ் 8 தமிழ் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க அந்த கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் யாருப்பா. அதோட தான் வந்திருக்கேன். மொத்தம் 16 கண்டஸ்டன்ட் உள்ளே போகலாம் மக்களே. 16லேருந்து ஒரு 18 பேர் லான்ச் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்ச பேர்லாம் வைல்ட் கார்ட்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறையா வைல்ட் கார்ட்ஸ் இருக்குது மக்களே இந்த வாட்டி. ஸோ வாங்க யாரெல்லாம் உள்ளே போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகான்னு சொல்லி ஒருத்தவங்க. அவங்க வந்துட்டு தென்றல் வந்து என்னை தொடும்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறையா சீரியல் பொன்னின்னு சொல்லி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க பிக் பாஸ் 8 தமிழுக்கு போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி குவாரண்டைன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் மக்களே, எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. இவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. பவித்ரா ஜனனி உள்ளே போகிறாங்க. இவங்களும் அந்த தென்றல் வந்து என்னை தொடும்ன்ற சீரியல் ப்ளஸ் ஈரமான ரோஜா நிறையா விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவங்களும் பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு லான்ச் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களும் தர்ஷிகாவும் லைக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்றா குவாரண்டைனில் இருக்கிற மாதிரி நியூஸ் எனக்கு சோர்ஸ் மூலிமா வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க பிக் பாஸ் 8 தமிழ்லன்னு சொல்லி. அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் இல்லாமல் நம்ம திருச்சி சரவணகுமார் டிஎஸ்கே, அவர் தான் வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. லான்ச் அன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட். ஸோ அவருக்கு நேற்றுலேருந்து மார்னிங்லேருந்து குவாரண்டைன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இவர் வந்துட்டு எந்த மாதிரி என்டர்டெயின் பண்ண போகிறாரு, லைக் நிறையா வாய்ஸஸ் மிமிக்ரி பண்ணுவார். விஜய் சேதுபதி சார் மாதிரி நல்லா வாய்ஸஸ் மிமிக்ரி பண்ணுவார். ஸோ இன்னெல்லாம் பண்ண போகிறாரு, இன்னெல்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ண போகிறாரு. ராஜு மாதிரி பண்ண போகிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அவர் ரியல் கேரக்டரும் காட்டுவாரா. அடுத்த கண்டஸ்டன்ட் வாங்க பார்க்கலாம் மக்களே. அது வேறு யாரும் இல்லை, நம்ம அர்ணவ் தான். செல்லம்மா சீரியலில் பார்த்துருப்பீங்க. நிறையா சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ், நிறையா ஷோஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய கான்ட்ரவர்சிஸ் அவர் மேலே இருக்குது, நிறைய சர்ச்சைகள் இருக்குது. ஸோ இவர் பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே போகிறாரு. என்னெல்லாம் பண்ண போகிறாரு, எப்படிலாம் ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் மேலே வந்துட்டு நிறையா தகவல்ன்றது வந்துட்டுருக்கு. இவர் வந்துட்டு பிஆர் வேலைகளை ஆரம்பிச்சிட்டார் ஆல்ரெடின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி. அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரும் இல்லை மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ணவ் சொல்லிட்டேன். அப்போது அந்த சீரியலில் நடித்த பேராக இருந்த அன்ஷிதாவையும் சொல்லணுமா இல்லையா. ஸோ அன்ஷிதாவும் உள்ளே போகிறாங்க. செல்லம்மா சீரியலில் அர்ணவுக்கு பேராக நடித்தவங்க. ரியல்லையும் பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ்க்குள்ளே போனால் தெரியும் அவங்க ரியலில் பேராக இல்லையா என்ன மேட்ருன்னு சொல்லி. ஸோ அவங்க குக்குத் கோமாளியாக இருந்தாங்க. ஸோ அன்ஷிதா இன்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அடுத்த கண்டஸ்டன்ட் கோகுல்நாத். ஸோ இவர் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் மாநாட மயிலாட ப்ளஸ் அம்புலின்னு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. நிறையா ஒர்க்ஸ்ன்றது பண்ணிகிட்ருக்காரு. டான்ஸர், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிருக்காரு. நிறையா மல்டி டேலண்டட் பர்சன் அவர். ஸோ நிறைய அவார்ட்ஸ் நிறையா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பர்சனலாக எனக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு யாரெல்லாம் மக்களே, நம்ம ஃபேட் மேன் ரவீந்தர் சார் தான் உள்ளே போகிறார். ஏன்டா இவ்வளோ இதாக சொல்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பர்சனலாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்றது ஒன்று இருக்குன்னா இவர் மேலே தான். உள்ளே போய் அந்த கேமுன்ற சுவிட்சை ஆன் பண்ண போகிறதே இவர் தான். பயங்கரமான சம்பவம் லோடிங் மக்களே, வெயிட் பண்ணி பாருங்கள். சம்பவம் இருக்குது, இந்த சீசன் சம்பவம் இருக்குது. ஃபேட்மேன் சார் தெரிய விட போகிறாரு, வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க டிவி சீரியல்ஸ் லைக் பாக்கியலக்ஷ்மியில் பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் விஷால் நிறையா ஷோஸ் பண்ணியிருந்தார். அவர் விஜய் விஷால் வந்துட்டு தென்றல் வந்து என்னை திரும்பியும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நிறையா விஜய் டிவியில் ஷோஸும் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. பாகியலட்சுமி சீரியல்லேருந்து 1 இயர் முன்னாடி அவர் வெளியே வந்துட்டார். ஸோ இவர் இப்போ பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ளே போகிறாரு. என்னெல்லாம் பண்ண போகிறாரு, நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் ஆர்மிஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி. அடுத்த கண்டஸ்டன்ட் வேறு இல்லை மக்களே, நம்ம சௌந்தர்யா நஞ்சுந்தன் யாருன்னு கேட்கலாம். நம்ம விஷ்ணுவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் சீசனே வந்துட்டு அந்த வீடியோ கால் மூலியமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க வந்துட்டு நிறைய வெப் சீரிஸு நிறையா சீரீஸ்ன்றது பண்ணிகிட்ருக்காங்க. வேறு மாதிரி ஆஃபீஸ்ன்ற சீரியலில் கூட பண்ணிட்டு இருந்தாங்க, வெப் சீரிஸில் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு போல்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. அவங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்குது. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைனலிஸ்ட் ஸ்பாட்டை ரீச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ். பட் ஆனால் அந்த ஃபைனலிஸ்ட் ஸ்பாட்டு ஈஸியாக போயிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அடுத்து நம்ம விஜே ஜாக்லின். எங்கடா விஜே ஜாக்லின் ஆளையே காணோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழுக்கு வராங்க. திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கேபிஒயில் நிறையா ஷோஸ் வந்துட்டு அவங்க விஜே பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு கம்பேக்காக தான் இருக்க போகுது அவங்களுக்கு. அந்த ஆங்கர் கேட்டகரி எப்பயுமே இருக்கும் இல்லையா விஜய் டிவியில் இருந்து. ஸோ அந்த வரிசையில் ஜேக்கலின் உள்ளே போகிறாங்க.
அடுத்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கண்டஸ்டண்ட்காக தான். முக்கியமாக பாய்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சொல்கிறேன், வேறு யாரும் இல்லை மக்களே, தர்ஷா குப்தா பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஆர்மி பேஜஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக இருக்கேன், சம்பவம் இருக்குது ஓகேங்களா. அது எந்த மாதிரி சம்பவம்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ள பிக் பாஸ் 8 தமிழில் தர்ஷா குப்தா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் நிறைய சீரியல்ஸில் பார்த்துருக்கலாம். மூவிஸ் ருத்ரதாண்டவம் அந்தமாதிரி மூவிஸில் இருந்திருக்காங்க. குக் கோமாளியில் குக்காக வந்திருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஆள் ஓகேங்களா. தர்ஷா குப்தா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. அடுத்த கண்டிஷன் வேறு யாரும் மக்களே, நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்துருப்பீங்க. நம்ம அருண் வந்துட்டு பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. லைக் வந்துட்டு நிறையா தெரியும் உங்களுக்கு, அர்ச்சனாவோட ரொம்ப நெருங்கிய தோஸ்து. லைக் வந்துட்டு அது வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன மேட்ருன்னு சொல்லி. ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவர் கோட் பண்ணணுன்னு சொல்லி. ஸோ உள்ளே அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், அதுக்கு இவங்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவர் என்ன பண்ண அடுத்து லாஸ்ட்டாக பட் நாட் லீஸ்ட் ஐஸ்வர்யா பாஸ்கரன், லைக் நம்ம சவுண்ட் சரோஜ் அக்கா பிக் பாஸ் 8 தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சம்பவம் உறுதி மக்களே, இந்த சீசன் சம்பவம் இருக்குது. என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, போட்டு தெரிக்க விட போகிறாங்க சார் ஐஸ்வர்யா அக்கா. போட்டு பார்க்கலாம் மக்களே. நீங்கள் இவங்கள வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க எனக்கு லேடிஸில் கேர்ள்ஸ் கண்டஸ்டன்ஸில் இவங்க சௌந்தர்யா இவங்க மேலே தான் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த கண்டஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் மக்களே. இதில் வந்துட்டு இதில் 1 or 2 கண்டஸ்டன்ஸ் ஆட் ஆகலாம். ஸோ எல்லோரும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ லான்ச் அன்னைக்கு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். அது சீசன் 6 கூட இருக்கலாம், அது காமனராக கூட இருக்கலாம், அது தனலக்ஷ்மியாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ சொல்லிட்டேன். ஸோ அது தனலக்ஷ்மியாக கூட இருக்கலாம் மக்களே. ஸோ அப்போ வந்துட்டு சீசன் 7 யாரும் வரலையான்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வருவாங்க, அது வைல்ட் கார்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன மணி இவ்வளோதான் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சில பேர்லாம் டவுட்ஸ் ஓல்டில் இருக்காங்க, அவங்க பேரையும் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பேர்லேருந்தையும் வரலாம், லைக் கண்டஸ்டன்ட் வரலாம். டவுட்ஸில் இருக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வினோத் பாபு வராரா, அவர் இன்னும் ஹோல்டில் இருக்கார் ஓகேங்களா. வினோத் பாபுவும் ஹோல்டில் இருக்கார், சந்தோஷ் பிரதாப் ஹோல்டில் இருக்கார், தீபக்கு ஹோல்டில் இருக்கார் ஓகேங்களா. இவங்க எல்லாருமே அந்த ஓல்டு லிஸ்ட்டில் கண்டஸ்டன்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஃபரீனாவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களிருந்து கூட இந்த நான் சொன்ன கண்டஸ்டன்ஸில் ஆட் ஆகலாம். நான் சொன்ன அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ஸ் மக்கள். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் வீடு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் செட்டப்பில், அங்கங்கே அனிமல் ஹேங்கிங்ஸு, க்ரீனரி ஹேங்கிங்ஸு, அப்படியே ஃபாரஸ்ட் செட்டப்பில் இருக்க போது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே ஃபாரஸ்ட் லைக் பார்க்கும்போது ஃபாரஸ்ட் செட்டப் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் க்ரீனிஷாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் க்ரீனிஷாக இருக்கலாம். பட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற போஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேக் மக்களே, அதை நம்பாதீங்க ஓகேங்களா. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் டெய்லிக்குமே வந்துட்டு பிக் பாஸ் இன்னிலேருந்து வந்துட்டு டெய்லிக்குமே வந்துட்டு 10:30க்கு லைவ் இருக்குது. ஸோ வாங்க நீங்களும் வந்து பேசலாம், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் ஓகேங்க. ஸோ இந்த ஹவுஸ் தீம் ப்ளஸ் இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு போங்க மக்களே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி, எந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் 8 தமிழ்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.